ஒரு குரங்கு ஒரே நாளில் 20 வாழைப்பழம் சாப்பிட்டதாம். அதுக்கப்புறம் அது சந்திச்ச பிரச்சனை தெரியுமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஃபன்னி குரங்கு ஸ்டோரியை கேட்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு பெரிய காட்டில் முத்து என்ற ஒரு குறும்புக்கார குரங்கு இருந்தது. முத்துவுக்கு வாழைப்பழம்னா உயிர். அந்த காட்டுல முத்து குரங்குக்கு ஒரு உயிர் நண்பன் இருந்தான். அவன் பேருதான் சுட்டி முயல். முத்து எப்போ பார்த்தாலும் குறும்பு பண்ணுவான். ஆனா சுட்டி ரொம்ப புத்திசாலி. மற்ற குரங்குகள் எல்லாம் விளையாடும் பொழுது முத்து மட்டும் ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு வாழைப்பழத்தை உரித்து ரசித்து ரசித்து சாப்பிடும். ஒரு நாள் முத்து ஒரே மூச்சில் 20 வாழைப்பழங்களை சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே ஐயோ, என் வயிறு வலிக்குது, என் வயிறு வலிக்குது என்று முத்து தரையில் உருள ஆரம்பிச்சான். ஐயோ, இனிமேல் இந்த வாழைப்பழத்தை பார்க்கவே மாட்டேன் என்று அழுதான். அப்பொழுதுதான் முத்துவுக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. இப்படி ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது, எதிர்காலத்துக்காக சேமிக்கணும். நான் ஒரு ஸ்மார்ட் மங்கி ஆக போறேன் என்று முடிவெடுத்தான். முத்து காட்டில் இருந்த சிறந்த வாழைப்பழங்களை எல்லாம் பறித்து வந்தான். யாரும் எடுக்க முடியாத இடத்துல வைக்கணும் என்று நினைத்து மரத்தில் ஏறி மிக உயரமான நுனிக்கிளையில் ஒரு பையில் போட்டு கட்டி வைத்தான். நண்பன் முயல் சொன்னது, முத்து, இது பாதுகாப்பான இடமா? கண்டிப்பா. கீழே இருந்து பார்த்தாலும் தெரியாது, மேலே இருந்து பார்த்தாலும் தெரியாது. ஆனால் அடுத்த நாள் முத்துவிற்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. அடுத்த நாள் காலை முத்து போய் பார்த்தால் பையில் ஓட்டை. காட்டில் இருந்த சின்னஞ்சிறு குருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டியே நடத்த முடிந்திருந்தது. அந்த பை காலியாக இருந்தது. ஏய், இது அநியாயம், என் சேமிப்பை இப்படி காலி பண்ணிட்டீங்களே என்று முத்து அழுதது. சரி சரி, மேலே வைத்தால் பறவைகள் வந்துவிடும், நாம கீழே வைப்போம் என்று ஒரு பெரிய குழி தோண்டினான் முத்து. எல்லா வாழைப்பழத்தையும் உள்ளே வைத்து மூடிவிட்டு அதன் மேல் யாருக்கும் தெரியாமல் இருக்க சில காய்ந்த இலைகளை போட்டு மறைத்தான். ஆனால் அதிலும் ஒரு ட்விஸ்ட் காத்திருந்தது. அந்த பக்கம் வந்த ஒரு காட்டுப்பன்றி தன் மூக்கால் மண்ணை தோண்டி, ஆஹா, எனக்காக யாரோ கிஃப்ட் வச்சிருக்காங்க என்று எல்லா வாழைப்பழத்தையும் சாப்பிட்டு விட்டு போய்விட்டது. முத்து வந்து பார்த்த பொழுது வெறும் மண் மட்டும்தான் இருந்தது. முத்து, இந்த ஐடியாவும் ஃப்ளாப்பா? ஆனால் முத்து விடவில்லை. இந்த தடவை வேற ஒரு ஐடியா பண்றேன் என்று யோசித்து, தண்ணீரில் போட்டால் கெட்டும் போகாது, யாரும் பார்க்கவும் மாட்டாங்க என்று ஒரு குளத்தின் ஓரத்தில் தண்ணீருக்கடியில் வாழைப்பழங்களை அடுக்கினான். அப்பொழுது சுட்டி முயல் அங்கு வந்தது. முத்து, என்ன பண்ணிட்டு இருக்க? வாழைப்பழத்தை தண்ணியில போட்டா வீணாகிடும்டா. உனக்கு ஒன்றும் தெரியாது சுட்டி, இதுதான் நேச்சுரல் வாட்டர் ஃப்ரிட்ஜ், கூலிங்காக இருக்கும் என்று பெருமையாக சொன்னான். ஆனால் அடுத்த நாள் முத்துவிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அடுத்த நாள் காலை முத்து வாழைப்பழத்தை எடுத்தால் அது ஐஸ்கிரீம் போல குழைந்து போயிருந்தது. முத்துவால் ஒரு வாழைப்பழத்தை கூட சாப்பிட முடியவில்லை. இந்த முறை முத்து ரொம்ப யோசிச்சான். இல்ல, இந்த தடவை நான் ஒரு புதுமையான ஐடியா ட்ரை பண்ண போறேன் என்றான். எல்லா வாழைப்பழத்தையும் ஒரு பாறை இடுக்கில் வைத்து அதை ஒரு பெரிய கல்லால் மூடிட்டா யாராலும் எடுக்க முடியாது என்று பிளான் பண்ணினான். அதை கேட்ட உடனே சுட்டி முயல் கவலையாக சொன்னது, முத்து, வேண்டாண்டா, அப்படி பண்ணாத, அப்புறம் அந்த கல்லை உன்னாலே நகர்த்த முடியாமல் போயிடும். ஆனா முத்து கேட்டானா?
அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நான் ஜிம்பாடி, என்னால் எவ்வளவு பெரிய கல்லையும் நகர்த்த முடியும் என்று பெருமையாக சொன்னான் முத்து. முயல் சொன்ன அறிவுரையை கொஞ்சமும் மதிக்காமல் முத்து தன்னோட எல்லா வாழைப்பழங்களையும் அந்த பாறை இடுக்கில் வைத்து அதன் வாயிலை ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்து மூடினான். இனி குருவியும் வராது, பன்றியும் வராது, தண்ணீரும் வராது என்று நிம்மதியாக தூங்கினான். அடுத்த நாள் முத்துவுக்கு பசி எடுத்தது. சரி, ஒரு வாழைப்பழத்தை எடுக்கலாம் என்று கல்லை நகர்த்த முயன்றான். என்று முக்கி பார்த்தான். கல் நகரவே இல்லை. பசியில் முத்துவின் கை கால்கள் நடுங்கின. கல்லை நகர்த்த அவனுக்கு தெம்பே இல்லை. பாத்தியா முத்து, நான் அப்பவே சொன்னேன்ல, சேமிக்கிறேன் பேர் வழின்னு. உன்னோட சாப்பாட்டை உனக்கே கிடைக்காம பண்ணிட்டியே. சரி இரு, கவலைப்படாத. நான் உனக்காக மரத்திலிருந்து ஒரு பழம் பறிச்சிட்டு வரேன் என்று சொன்னது சுட்டி முயல். ஐயோ, என் சேமிப்பு என் கண்ணு முன்னாடியே இருக்கே, ஆனா என்னால சாப்பிட முடியலையே என்று அழுது கொண்டே இருந்தது முத்து. அப்பொழுது அங்கிருந்த ஒரு வயதான தாத்தா குரங்கு முத்துவை பார்த்து சிரித்தது. முத்து, நீ சேமிக்க கத்துக்கிறத விட முதல்ல அளவா சாப்பிட கத்துக்கோ. உனக்கு தேவையானதை மட்டும் பறிச்சு சாப்பிட்டா நீயும் கஷ்டப்பட வேண்டாம், அதை சேமிக்க இவ்வளவு கஷ்டப்படவும் வேண்டாம். காடு நமக்கு தினமும் தேவையான உணவை தருது. நீ எப்போ தேவையோ அப்போ பறிச்சுக்கோ. முத்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. தேவையான அளவுக்கு மட்டும் சாப்பிட்டாதான் நாம ஹாப்பியா இருப்போம். சரி குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பர் கதையோட சந்திப்போம். பை பை குட்டீஸ்.